ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக உதிரி உதிரியாக ரொம்ப இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நிறைய ஆயிலே போட்டு நம்ம வதக்கலாம். இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம்னா வேக வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டு வதக்கிட போகிறோம். நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுனால என்ன ஆகும்னா சத்துக்கள் போகாது, அப்படியே இருக்கும். இன்னொன்று கலரும் மாறாது. இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு காய் எடுத்து வச்சுருக்கேன். காய் வந்து முட்டைக்கோஸ், கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு. முட்டைக்கோஸோட அளவு தான் நிறையா இருக்கணும். கேரட் வந்து ஒரே ஒரு கேரட்டு, பீன்ஸ் வந்து ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதை தாளிக்கிறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ காயெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காய், அதில் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். உப்பு போட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதில் பரட்டிக்கலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் வதக்கிறப்ப திருப்பி உப்பு போட்டுக்கலாம். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு தட்டு போட்டு, இப்போது இந்த பருப்பு அதுக்கப்புறம் காய் எல்லாத்தையும் அந்த குழியில் ஒவ்வொரு இட்லி குழி இருக்கும் இல்லையா, அதில் எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்து இது மாதிரி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம், காய் சீக்கிரம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு இப்போது ஒரு பேனில் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்குள்ளே எடுத்து வச்சு இந்த பொருள்லாம் போட்டு நல்லா கடுகு, உளுந்த பருப்புலாம் வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, மிளகா, சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த காய் இருக்குல்லையே, இந்த காயை போட்டு நல்லா வதக்க போகிறோம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது இட்லி பாத்திரத்துலேயே நல்லா வெந்திருக்கும். ஒரே ஒரு பெரட்டு இந்த தாளிப்பு மட்டும் அதோட கலக்கிற அளவுக்கு ஒரு பெரட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேங்காய் துருவல். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த தேங்காய் துருவல்லாம் போட்டு இறக்கிற வேண்டியதான். நம்மளுக்கு சூப்பரான ஒரு சுவையான 5 நிமிஷத்தில், அதுவும் ஆயிலெலாம் ரொம்ப போடாமல் சீக்கிரமாக ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.